இந்த பகுதியிலே நேமூர் பகுதியில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட ஊராட்சி குழு தலைவரும் சொன்னதற்கு ஏற்ப இங்கே நம்முடைய ஒன்றிய கழக செயலாளரும் இணைந்து இங்கே மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை இந்த கண்டன கூட்டத்தை ஏற்பாடு செய்து இங்கே இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றிலிருந்து இந்த பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் நடக்காது. இன்று மாலை கூட மதியம் கூட 2 மணி அளவில் மிகப்பெரிய மழை இந்த பகுதியில் பெய்து கொண்டிருந்தது. இருந்தாலும் அடாது மழை பெய்தாலும் விடாது எங்கள் கண்டனத்தை மத்திய அரசுக்கு தெரிவிப்போம் என்று இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம். என்று அந்த மழையே வழிவிட்டு இந்த கண்டன கூட்டத்தை மிக சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்டன கூட்டம் என்றால் அன்றிலிருந்து இன்று வரை இந்த தமிழ்நாட்டை தமிழை வஞ்சிக்கின்ற ஒரே திட்டத்தை தான் இன்று வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த 4 ஆண்டுகளாக. ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து போராடி பல வெற்றிகளை பெற்றுத் தந்தவர் தான் நம்முடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிற தளபதி அவர்கள். இந்தி திணிப்பு என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஏதோ இன்று நேற்று வந்ததல்ல. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து 1930 ராஜாஜி காலத்தில் இருந்து நாம் இங்கே அவர் இந்திய திணிக்க முற்பட்ட காலத்திலிருந்து வெள்ளையர் ஆட்சியில் இருந்து நாம் இங்கே இந்திக்காக போராடி கொண்டிருக்கிறோம். தந்தை பெரியார் போராடினார், பேரறிஞர் அண்ணா போராடினார், தலைவர் கலைஞர் போராடினார். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இளம் வயதிலிருந்து இந்தியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். இன்று நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய இளைஞர்களின் செயலாளர் தலைமையிலே நாம் இந்திய எதிர்ப்பை எதிர்த்து தான் போராடி கொண்டிருக்கிறோம். நாம் முதலிருந்தே தெளிவாக நம் தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த தமிழ்நாடு தமிழ் மொழியும் எந்த மொழிக்குமே எதிரானவர்கள் கிடையாது, திணிப்புக்குத்தான் எதிரி என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதே தமிழ்நாட்டிலே பல லட்சக்கணக்கான பேர் இந்தி படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் இங்கே இந்தி சொல்லித் தருகிற ஆசிரியர்கள் நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள். நாங்கள் என்றுமே அந்த மொழிக்கு எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் அந்த திணிப்பு, இந்தி படித்தால் தான் உனக்கு வேலை, இந்தி படித்தால் தான் இந்தியன் என்று சொல்கிற அந்த திமிர்த்தனத்தை தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்துக் கொண்டிருக்கிறது. 100 வருடமாக எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே நம்முடைய தலைவர் கலைஞர்கள் நம்ம நெஞ்சமெல்லாம் எழுதி வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்கள் தன்னுடைய 14 வயதில திருவாரூர் வீதிகளிலே ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு இது அல்லவே என்று தமிழ் கொடியை ஏந்தி போராடக்கூடிய தலைவர் கலைஞர்கள் தன்னுடைய இறுதி மூச்சியவரை இந்த இந்தி திணிப்பிற்கு எதிராக போராடினார். அவர் வெளியே வந்த தலைவர் தளபதி அவர்களும் 1989 1980 கோவையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய மாணவர்கள் கூட்டத்தில் தலைவர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இளைஞரின் செயலாளராக கலந்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் பேசுகிறார். இந்த இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்காக என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, என்னுடைய தந்தைக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதில் ஒரு பிள்ளை நான் இந்திக்கு எதிர்க்காக என்னுடைய உயிரை கொடுப்பதற்கு கூட தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி 1980 மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தளபதி, தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தளபதி அவர்கள். அதனால்தான் இன்று வரை அந்த போராட்டம் மாறாமல் இன்றும் அந்த இந்திக்கு எதிர்ப்பான அந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் தளபதி. அவர் இருமொழி கொள்கை நம்ம எல்லாம் பேசிக்கிறதுக்கு நமக்கு தமிழ், நாம் எல்லாம் அது மொழிதான், நம்ம ஒருத்தர் கம்யூனிகேஷன் நமக்கு தேவை. நமக்கு புரிகிற தமிழ் மொழியை நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள், உங்களுக்கு புரிகிறது, நீங்கள் பேசுகிற தமிழ் எனக்கு புரிகிறது. அதே போல் நாம் வெளிநாட்டிலே வேலைக்கு செல்ல போகிறோம் என்றால் படித்து மிகப்பெரிய நம்முடைய தமிழ்நாடு அளவிற்கு மிகப்பெரிய கல்வியிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறதால் அதற்கு காரணம் இந்த இருமொழி கொள்கை தான். இருமொழி கொள்கையால் தான் நாம் இவ்வளவு பெரிய வெற்றியை இங்கு நான் இந்தியாவிலே தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக இருக்கிறால் அதற்கு காரணம் இருமொழி கொள்கை தான். வடநாட்டில்தான் இன்னும் ஒரே ஒரு மொழி கொள்கை தான், இந்தி மட்டும்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இன்றும் அதெல்லாம் பின்தங்கிய பகுதியாக இன்றும் வடமாநிலங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அங்கு இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வருகிறார்கள். அவர்களுக்கு இங்கே வேலை தேடி வருகிறார்கள் என்றால் அவர்கள் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நாம் எதற்கு போய் இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும்? இதுதான் நம்முடைய கொள்கை. நாம் எதற்கு போய் இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும்? என்னுடைய சகோதரன் இப்போ டெல்லியிலே போய் வேலைக்கு போகிறான் என்றால் தேவை என்றால் அவர் இந்தி கற்றுக்கொள்வான். ஏனென்றால் இந்தி ஒரு பெரிய மொழியே அல்ல என்று அண்ணாவே சொல்லியிருக்கிறார். வெறும் 3 மாதம் 90 நாள் போல வந்து இந்தியை படிப்பதற்கு எங்களை தமிழ் போல் உங்கள் இந்தியை என்ன வளர்ந்திருக்கிறது என்று அண்ணா கேட்டிருக்கிறார்.
தேவைன்னா எங்களுடைய தமிழ் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் பல பேர் இந்த மகாராஷ்டிராவில் ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான மக்கள் மகாராஷ்டிராவில் இருக்கிறார்கள். பலாயிரக்கணக்கான மக்கள் வெளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மிக சிறப்பாக அங்கே இந்தி பேசிக் கொண்டுதான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை யாரும் நாங்கள் தடுப்பதில்லையே. அதே போல் உங்களுக்கு இங்கே லட்சக்கணக்கான மக்கள் இங்கே தமிழ்நாட்டிலே உங்கள் வாழ்க்கை தரத்துக்காக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தமிழை கற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்தி கற்றுக்கொள்ள தேவை எங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் நாங்கள் தமிழ்நாடு மற்ற இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கு போராடுபவர்கள் அல்ல. உலக அளவில் இருக்கிற மற்ற வளர்ச்சி அடைந்த நாடுகள் போராடி கொண்டிருப்பதுதான், போட்டி போட்டுக் கொண்டிருப்பதுதான் இந்த தமிழ்நாடு. அதனால்தான் அதை எண்ணற்ற தொழிற்சாலைகள் எல்லாம் இன்று நம்முடைய தமிழ்நாட்டில் முதல்வர்கள் இன்று தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு காரணம் ஒரு இருமொழி கொள்கை. ஆங்கிலம் சேர்ந்த காரணத்தால் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய நிறுவனங்களிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சகோதரர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒருவர் சுந்தர் பிச்சை என்று ஒருவர் இருக்கிறார். அவரெல்லாம் பூமியாக இருக்கிறார். அவருக்கு சம்பளம் மட்டுமே ஒரு மாதத்துக்கு 100 கோடிக்கு மேல் வாங்கி கொண்டிருக்கிறார். வெறும் இருமொழி கொள்கையை படித்தவர். இப்படி பல எண்ணற்ற பன்னாட்டு நிறுவனங்களிலே நம்முடைய தமிழை படித்து ஆங்கிலத்தை படித்த மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் இன்று உயர்ந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கை. இதையெல்லாம் அழிப்பதற்காகத்தான் இந்த பாசிச பாரதிய ஜனதா இதுபோல 3 மொழி கொள்கை வேண்டும், இந்தியை கட்டாயமாக படிக்க வேண்டும். நீங்கள் இந்தி படிக்கவில்லை என்றால் உங்களுக்கு தர வேண்டிய நிதியை, அதாவது கல்விக்காக கொடுக்க வேண்டிய நிதியை 3000 கோடி கொடுக்க வேண்டும். அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று கருத்து வைத்திருக்கிறார்கள். இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? அது நம்முடைய பணம். இங்கே அமர்ந்திருக்கிறோமே, ஆயிரக்கணக்கில் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் இன்கம் டாக்ஸ் கட்டுறது மட்டும்தான், வரி கட்டுறது கிடையாது. நாம் வாங்குகிற ஒவ்வொரு பொருளும் இங்கே அமர்ந்திருக்க இவ்வளவு பேர் சபையில் அமர்ந்திருக்கீங்க. நீங்கள் வாங்குகிற பேஸ்டிலிருந்து, பவுடரிலிருந்து, பிரஷிலிருந்து அனைத்துக்கும் நாம் வரி கட்டிக் கொண்டிருக்கிறோம். ஜிஎஸ்டி என்ற பெயரால் அதை அனைத்துமே அவர்கள் வாங்கி வைத்துக் கொண்டு நம்முடைய பணத்தை திருப்பி தராமல் நாம் கட்டுகிற 1 ரூபாய்க்கு வெறும் 29 பைசாவை தான் நாம் தமிழ்நாட்டிற்கு திருப்பி கொடுக்கிறார்கள். ஆனால் இதே உத்தரப்பிரதேசத்திற்கு 4 ரூபாய், அவர் கட்டுகிற 1 ரூபாய்க்கு 4 ரூபாயை அவருக்கு திருப்பி கொடுக்கிறார்கள். எந்த விதத்தில் நியாயம்? இதைத்தான் நம்முடைய தளபதி அவர்கள் கேட்கிறார். இதைத்தான் நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் கேட்கிறார். கேட்டுக்கொண்டே இருப்போம். எங்களை யாரும் அச்சுறுத்தலும் வைக்க முடியாது, அடிப்படையும் வைக்க முடியாது என்ற பாசிச பாரதியாருக்கு பாடம் இருக்கின்ற வகையில் தான் இந்த கூட்டம், இந்த கண்டன கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பாக இங்கே இந்த கண்டன கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது புதியதாக இன்னும் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுதான் டீலிமிட்டேஷன், தொகுதி மறைமுறை. அதாவது ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டிலே 39 எம்பிக்கள், 39 எம்பிக்கள் போய் என்ன செய்து விடுவார்கள், என்ன செய்திருக்கார்கள், கேண்டீனில் போய் வடை சாப்பிட்டார்கள் என்று பாரதிய ஜனதாவெல்லாம் கேள்வி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், 2 நாட்களாக பாராளுமன்றத்தை அலறிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் 39 எம்பிக்கள். 100 முறை நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று பிரதான் என்ற ஒரு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்கிறார். தமிழர்களை பார்த்து நாகரிகமற்றவர்கள் என்று பேசி உடனடியாக நம்முடைய எம்பிக்கள் எல்லாம் 2 நாட்களாக பாராளுமன்றத்தை முடக்கி 100 முறைக்கு மேல் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்ல வைத்திருக்கிறார்கள் நம்முடைய 39 எம்பிக்கள். அதனால்தான் அவர்களுக்கெல்லாம் கோபம். இவங்க 39 எம்பிக்கள் இருந்தாலே இப்படி கலக்கப்படுறாங்க, இப்படி உரிமைக்காக போராடுகிறாங்க. நாளைக்கு இன்னும் இவருடைய எம்பிக்கள் அதிகரித்தால் நம்மளால் ஆட்சி செய்ய முடியாது என்பதற்காக இந்த 39 எம்பியை குறைக்க வேண்டும் என்ற காரணத்தால் தொகுதி வரையறை மூலமாக 1971 எடுக்கப்பட்ட சபை, அதாவது அப்போது எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதிகள் பிரிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அப்படி பார்த்தால் நமக்கு 8 தொகுதிகள் நமக்கு குறைந்துவிடும். அதுபோல் கண்டிப்பாக செய்யக்கூடாது என்று நம்முடைய தலைமை அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது இருக்கிறார்கள். அதில் 7.8% நம்முடைய அப்போது நம்முடைய தமிழ்நாட்டிற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அவர்கள் எத்தனை தொகுதி அதிகரித்தாலும் அதே 7.8% நீங்கள் 600 ஆக்கிக் கொள்ளுங்கள், 700 ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் அதிலே எங்களுக்கு அந்த 7.8% வேண்டும் என்றுதான் நம்முடைய தலைமை அவர்கள் கேட்டிருக்கிறார். அப்போதுதான் நம்முடைய சதவீதம் உயரும். நம்முடைய குரல் பாராளுமன்றத்தை இன்னும் மிக தெளிவாக நம்முடைய உரிமைகளுக்காக போராடுவோம் என்பதற்காகத்தான் இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். இது வெறும் வாய்வார்த்தைக்காக அல்ல, யாருக்கும் சொந்த பிரச்சனைகள் கிடையாது. இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்ல. இப்ப நாங்கள் கேட்பது வெறும் தமிழ்நாட்டுக்கு உரிமைக்காக மட்டுமல்ல. ஏனென்றால் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர் தளபதி அவர்கள்
இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் வழிகாட்டக்கூடிய முதல்வராக இல்லாமல் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு இந்திய தலைவராக முன்னெடுத்திருக்கிறார் ஒரு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தளபதி அவர்கள். அதனால்தான் இன்று பல மாநில முதல்வர்களை நம்முடைய அமைச்சர்கள் எல்லாம் சென்று சந்தித்திருக்கிறார்கள். நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்கள் இன்று பெங்களூரிலே அங்கே கர்நாடகாவின் முதலமைச்சர் துணை முதலமைச்சரை சந்தித்து 22ஆம் தேதி சென்னையில் நடைபெறப் போகின்ற மாநில முதல்வர்கள் கூட்டத்திலே அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இப்படி அனைத்து முதல்வர்களும் எதிர்கட்சி முதல்வர்கள் ஒன்று சேர்ந்து அதை எதிர்ப்பதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நம்முடைய தளபதி அவர்கள் வைத்திருக்கிறார். கண்டிப்பாக அதில் நம்முடைய தளபதி அவர்கள் வெல்வார். அவர் யாராலும் நிறுத்த முடியாது. ஏனென்றால் 2018 என்று தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக தளபதி பொறுப்பேற்றாரோ அன்றிலிருந்து இதுவரை எதிலுமே தோல்வியை சந்திக்காத ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். தமிழ்நாட்டிலே வேற எந்த தலைவருக்கும் ஏன் தமிழ்நாடு இந்தியாவிலே வேற எந்த தலைவருக்கும் இது போல ஒரு சிறப்பு இல்லை. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இடைத்தேர்தலை பற்றி சொன்னார். இடைத்தேர்தலை அவரை வேட்பாளராக அறிவித்து இங்கே நம்முடைய தலைவர் இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அவர்கள் இங்கே பிரச்சாரத்திற்கு வந்தபோது நந்தன் கால்வாய் திட்டம் மட்டுமல்ல பல திட்டங்களை எல்லாம் அவர் இந்த பகுதிக்கு என்னென்னலாம் செய்வேன் என்று நம்முடைய இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அவர்கள் சொன்னாரோ அவை அனைத்தையும் இந்த 6 மாதத்தில் நிறைவேற்றி தந்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர். விழுப்புரத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய அரசாங்க விழாவிலே நந்தன் கால்வாய் திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதேபோல் பல திட்டங்களை எல்லாம் இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்காக அறிவித்திருக்கிறார். அதற்கு இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மிக சிறப்பாக சட்டமன்றத்திலே பேசி பணியாற்றி திட்டங்களை எல்லாம் பெற்று தந்திருக்கிறார். அவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக நான் நன்றி சொல்லி போல கடமைப்பட்டிருக்கேன். அதே போல் நீங்கள் எல்லாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த விக்கிரவாண்டி மற்றும் காணை ஒன்றியத்தை பிரித்து கஞ்சனூரை ஒரு தனி யூனியனாக ஒரு பிரிக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை இப்போது நிறைவேறப் போகிறது. அதற்கான முயற்சிகள் நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நம்முடைய மாவட்ட அமைச்சர் அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எடுத்திருக்கிறார். கூடிய விரைவில் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல செய்தியை வந்து சேரும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி பல எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி அவருடைய களத்தை வலுப்படுத்திடுவோம். அவர் எடுக்கின்ற அனைத்து போராட்டங்களும் நாம் முன்னெடுத்து செல்வோம். முன்கள வீரராக நின்று அனைத்திலும் அவர் வெற்றி பெறுவதற்கு நாம் உறுதியாக இருந்துவோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக மாநில அரசாங்கத்திற்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற தெற்கு மாவட்டங்களின் சார்பாக தளபதி அறிவிக்கின்ற எந்த போராட்டங்களாக இருந்தாலும் அது மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் என்றும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் சொல்லிக்கொண்டு சிறப்பான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த ஒன்றிய கழகத்தை சேர்ந்த சகோதரர்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.